டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டி பகுதியில் உள்ள சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பற்றிய சில குழுக்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இந்திய அரசியலமைப்பு பகுதியில் உள்ள மத்திய மாநில உறவுகளை பற்றிய சில குழுக்களினுடைய விவரங்களை இப்போது பார்க்கலாம். மொத்தம் 5 குழுக்கள் உள்ளது. அதாவது மத்திய மாநில உறவுகளை ஆராய்ந்ததில் 5 குழுக்கள் உள்ளது நண்பர்களே. அதனுடைய முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இதிலிருந்து நிச்சயமாக 2 அல்லது 3 கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி இப்போது அவற்றை பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது முதலாவதாக நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு. அதாவது 1966ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் தலைமையிலும் பின்னர் அனுமந்தையார் தலைமையிலும் உருவாக்கப்பட்டது. அதாவது இது முதல் நிர்வாக சீர்திருத்த குழு என அழைக்கப்படுகிறது. இக்குழு 20 அறிக்கைகளை அதாவது பரிந்துரைகளை வழங்கியது. அதற்கடுத்து 2வது நிர்வாக சீர்திருத்த குழு 2005ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இது முதலில் வீரப்ப மொய்லியும் பின்னர் வி ராமச்சந்திரனும் தலைவராக இருந்தார்கள். அதற்கடுத்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு குழு ராஜ்மன்னார் குழு. இது 1968ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது. இதனுடைய பரிந்துரைகளை 1971ஆம் ஆண்டு சமர்ப்பித்தது. அந்த பரிந்துரைகளில் சில முக்கியமானவை: மத்திய பணிகளில் உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளை நீக்கிவிட வேண்டும் என பரிந்துரைத்தது. அதாவது மாநில சுயாட்சி வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக இந்த குழுவானது இருக்கிறது. அதாவது ராஜ்மன்னார் குழு 1968ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது. இது தன்னுடைய பரிந்துரைகளை 1971ஆம் ஆண்டு சமர்ப்பித்தது. இதனுடைய முக்கியமான பரிந்துரைகள் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் போன்ற மத்திய சிவில் பணிகளை நீக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. அதற்கடுத்து சர்க்காரியா கமிஷன். இது ஒரு புகழ்பெற்ற குழுவாகும். அதாவது மத்திய மாநில உறவுகளை ஆராய்ந்ததில் 3வதாக உள்ளது சர்க்காரியா கமிஷன். இது 1983ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கத்தால் அப்போதைய நீதியரசர் RS சர்க்காரியா தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கியது. இக்குழுவில் பி சிவராமன், முனைவர் RSS சென் ஆகிய நிபுணர்கள் உறுப்பினராக இருந்தார்கள். இந்த குழுவானது 247 பரிந்துரைகளை தந்தது. அதாவது ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த சர்க்காரியா குழு பரிந்துரை செய்தது. ஆனால் அந்த ராஜ்மன்னார் கமிஷன் ஆனது தமிழ்நாடு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டது. அந்த குழுவானது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பணிகளை நீக்கிவிட வேண்டும் என்று அந்த ராஜ்மன்னார் குழு சொன்னது. அதே போல் இந்த சர்க்காரியா குழுவானது 1983ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது. இது 247 பரிந்துரைகளை தந்தது. இதில் முக்கியமாக ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. அதற்கடுத்து அரசியல் பின்புலம் உள்ளவர்களையோ அல்லது அரசியல் தலைவர்களையோ ஆளுநராக நியமிக்கக்கூடாது என்று ஒரு சிறப்புமிக்க பரிந்துரையை இந்த சர்க்காரியா கமிஷன் வழங்கியது. அதாவது எந்தவித அரசியல் சம்பந்தமும் இல்லாத ஒருவரைத்தான் மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. அரசியலோடு தொடர்புடைய நபர்களை ஆளுநராக நியமிக்கக்கூடாது என்று இந்த குழு பரிந்துரை செய்தது. அதற்கடுத்து புஞ்சி கமிஷன். அதாவது மத்திய அரசாங்கமானது புஞ்சி கமிஷன் 2007ஆம் ஆண்டு ஏற்படுத்தியது. இது தன்னுடைய அறிக்கையை 2010ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கத்துக்கு வழங்கியது.
இதனுடைய முக்கியமான பரிந்துரைகள்: ஒரு மாநிலத்தில் முழுவதற்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று பரிந்துரைத்தது. அதாவது புஞ்சி குழுவானது ஒரு மாநிலம் முழுவதற்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை, அதாவது செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று பரிந்துரை செய்தது. அதற்கடுத்து இந்த RSR பொம்மை வழக்கு வெர்சஸ் உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அதாவது பொம்மை வழக்கு என்பது கர்நாடக மாநிலத்தில் 11வது முதல்வராக பணியாற்றி வந்தார். ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தில், அதாவது 1996 முதல் 98 வரை மனிதவள முன்னேற்ற அமைச்சராகவும் இருந்தார். HD தேவகவுடா, IK குஜ்ரால் ஆகிய 2 பிரதமர்களின் அமைச்சரவையில் அவர் பணியாற்றினார். SR பொம்மை அவர்கள் முதல்வராக இருந்த கர்நாடக அரசாங்கம் மத்திய அரசால் பதவி நீக்கம் செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து முதல்வர் SR பொம்மை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். உச்சநீதிமன்றம் இவ்வழக்கில் 1994 ஆண்டு புகழ்பெற்ற பொம்மை வழக்கு தீர்ப்பை வழங்கியது. அதாவது மத்திய மாநில உறவுகளில் மாநில உரிமைகளை காப்பதில் பொம்மை வழக்கு தீர்ப்பு மிக முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. அதாவது TNPSCயில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே, இது பொம்மை வழக்கு எதனோடு தொடர்புடையதுனாக மத்திய மாநில உறவுகளோடு தொடர்புடையது. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் இந்த பொம்மை ஆவார். அதற்கடுத்து சாதாரண காரணங்களுக்காக மத்திய அரசு 356வது உறுப்பை பயன்படுத்தக்கூடாது. அதாவது எடுத்துக்காட்டாக மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நாடாளுமன்ற தேர்தலில் மாநிலத்தில் ஆளும் கட்சி தோற்றுவிட்டது என்ற காரணங்காட்டி அந்த மாநில அரசை கலைக்கக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கியிருந்தது. இதுதான் புகழ்பெற்ற பொம்மை வழக்கு என்று அழைக்கப்படுகிறது. அதற்கடுத்து நீதிமன்ற உறுப்பானது, அதாவது ஆர்டிகல் 356 கீழ் மாநில அரசை மத்திய அரசாங்கம் பதவி நீக்கம் செய்தது சரியா தவறா என ஆராயும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. அதாவது ஆர்டிகல் 356 தவறாக மத்திய அரசால் பயன்படுத்தப்பட்டால் உச்சநீதிமன்றம் நீதி சீராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தும். பதவி நீக்க அரசமைப்பிற்கு எதிராக இருந்தால் உச்சநீதிமன்றம் பதவி நீக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை மீண்டும் பதவியில் அமர்த்தும். அதாவது ஆர்டிகல் 32 படி, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் என்று சொல்லக்கூடிய சட்டத்தின்படி, அதாவது நீதி சீராய்வின்படி மாநில அரசாங்கம் பதவி நீக்கம் செய்யப்பட்டது தவறாக இருந்தால், அதாவது அரசமைப்புக்கு எதிராக இருந்தால் உச்சநீதிமன்றம் பதவி நீக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை மீண்டும் பதவியில் அமர்த்தும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. பொம்மை வழக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு மத்திய அரசின் தன்னிச்சையான பதவி நீக்க நடவடிக்கையில் இருந்து மாநில அரசாங்கங்கள் பாதுகாக்கப்பட்டது. அதாவது இந்த பொம்மை வழக்கு தான் மத்திய அரசாங்கத்தால் மாநில அரசுகள் கலைக்கப்படுவதை தடுத்து நிறுத்தியது. அதாவது நீதிமன்ற தீர்ப்பின்படி, உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி எந்த ஒரு மாநில அரசையும் ஏதேனும் காரணம் காட்டி மத்திய அரசாங்கம் கலைக்க முடியாது என்ற ஒரு உறுதியான தீர்ப்பை பெற்று தந்தது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு தான் இந்த பொம்மை தீர்ப்பு. இது மத்திய மாநில உறவுகள் தொடர்பானது நண்பர்களே. இது TNPSCயில் கேட்ட கேள்வி. அதற்கடுத்து அம்பேத்கர் இந்த அரசியலமைப்பின் உறுப்பு 356ஐ தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு எதிராக இவ்வுறுப்பு உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அதாவது 356 என்பது
ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை செயல்படுத்துவதற்கான அதிகாரத்தை வழங்குகிறது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆர்டிகல் 356 ஆனது ஏதேனும் ஒரு காரணத்தை காட்டி மாநில அரசாங்கத்தை மத்திய அரசால் கலைத்துவிடக்கூடிய அதிகாரத்தை வழங்கி இருக்கிறது. அதனால்தான் அம்பேத்கர் அவர்கள் இந்த ஆர்டிகல் 356ஐ தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்திருக்கிறார். இதன்படி சில ஆண்டுகளாக சில மாநில அரசுகள் கலைக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கும் நண்பர்களே. அடுத்து மத்திய மாநில உறவுகளில் 5வதாக உள்ளது வெங்கடாசலையா குழு. இது 2000 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. அதாவது மத்திய மாநில உறவுகளை பற்றி பார்த்து வருகிறோம். அதன்படி கடைசியாக அதாவது 5வதாக ஏற்படுத்தப்பட்ட குழு தான் வெங்கடாச்சலையா குழு. இது பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலான தேசிய மக்களாட்சி கூட்டணி அரசாங்கம் 2000 அதாவது 2000 ஆண்டு வெங்கடாச்சலையா தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது. இந்த அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு NCRWC அரசமைப்பில் பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று கூறியது. அதாவது இந்த வெங்கடாச்சலையா குழு மதிப்புறு தேசிய குழு என்ற அரசமைப்பில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று கூறியது. இது 2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. இது மதிப்புறு தேசிய குழு எனவும் அழைக்கப்படுகிறது. அதற்கடுத்து இந்த மத்திய மாநில உறவுகளை ஆராய்ந்ததில் ராஜ்மன்னார் குழு மிகவும் புகழ்பெற்றது நண்பர்களே. ஏனென்றால் இது தமிழ்நாடு அரசாங்கத்தால் அப்போது 1968 ஆண்டு நியமிக்கப்பட்டது. அதனால் இது TNPSCயில் அடிக்கடி கேட்பார்கள். ராஜ்மன்னார் குழு 1968 ஆண்டு தமிழ்நாடு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டது. இது மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டது. அந்த ராஜ்மன்னார் குழு மத்திய அரசு பணிகளில் அதாவது IAS IPS போன்ற சிவில் பணிகளை நீக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. அதனுடைய முக்கியமான பரிந்துரைகளாக கருதப்படுவதுதான் இது மாநில சுயாட்சி வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக இக்குழு உள்ளது நண்பர்களே. அதாவது ராஜ்மன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கத்தால் 1968 ஆண்டு நியமிக்கப்பட்டு 1971 அறிக்கையை சமர்ப்பித்தது. இது IAS IPS பதவிகளை நீக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. அதற்கடுத்து மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதில் முதலாவதாக அமைக்கப்பட்ட குழுதான் நிர்வாக சீர்திருத்த குழு. இது 1966 ஆண்டு திரு மொராஜி தேசாய் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது. அதன் பிறகு அனுமந்தையா தலைமையிலும் உருவாக்கப்பட்டது. இக்குழு 20 பரிந்துரைகளை சமர்ப்பித்தது. அதற்கடுத்து 2வது நிர்வாக சீர்திருத்த குழு 2005 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இது ஆரம்பத்தில் வீரப்ப மொய்லியும் பின்னர் வி ராமச்சந்திரனும் தலைவராக இருந்தார்கள். இதுதான் மத்திய மாநில உறவுகளை ஆராய்ந்த முதல் குழுவாகும். அதாவது நிர்வாக சீர்திருத்த குழு. 2வது ராஜ்மன்னார் குழு. 3வது சர்க்காரியா குழு 1983. இது மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டது. இது 247 பரிந்துரைகளை வழங்கியது நண்பர்களே. அதில் தான் முக்கியமான பரிந்துரையாக கருதப்படுவது ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறியது. அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.